நான் இந்த சீசன் பாத்திருக்கேன், கொஞ்சம் கம்மி தான். குக்கிங்ல கம்மியோ இல்லையோ காமெடியில கண்டிப்பா கம்மியா தான் இருக்குன்னு சொல்லணும். குறைசில அப்பப்போ வந்து கெஸ்ட் விசிட் மாதிரி இருக்காரு. சீனியர்ஸ் வராங்கன்னா பயம் வந்து எல்லாருக்கும் உள்ள நடிகை. ரோஜா மேம் போன வாரம் சேரெல்லாம் தள்ளி விட்டு கோச்சிட்டு போன மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தாங்க. அது சீரியஸா இல்ல செட்டப்பான்னு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. எலிமினேட் ஆயிட்டு போறேன். போகும்போது ஒன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க, என்னை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு. என் வீட்டுக்கு வந்து கெஞ்சிற வரைக்கும் நான் வரவே மாட்டேன் போட. சோ அடுத்த வாரம் எபிசோடு ரோஜா மேம் வீட்லயே வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டோம் நாங்க, ஸ்ட்ரைட்டா தூக்குறதா. இந்த டைலாக பேசிட்டு வழக்கமா புகழதான் தூக்குவாரு. ஆனா இப்ப மாக்காப்பாவை தூக்கிருக்காரு. எபிசோட கடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே 2வது தடவை சீனியர் வர்சஸ் ஜூனியர்னு கூட்டிட்டு வராங்க. இதுக்கு பேசாம போன வாரம் ஒரே ஒரு எலிமினேஷன் மட்டும் பண்ணிட்டு இந்த வாரம் ஏதாச்சும் ஒப்பிட்டு இருக்கலாம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா ராமர் புகழ் அவங்களோட தங்கத்துறையை வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்ல இருந்து வர ஒரு பாப்பா வந்திருக்கு. அதுக்கு காமெடினானே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மொத்தத்துல சீசன் 7 டபுள் ட்ரபிள் பேர் வச்சுட்டு காமெடியே இல்லாம ட்ரபிள் கொடுத்துட்டாங்க நமக்கு. சீசன் 7ல என்ன எத்தனை எபிசோடு இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. நன்றி, வணக்கம்.